பாமகவுடைய உட்கட்சி பிரச்சனை எங்க பிரச்சனை வருதுன்னா, தன் கை மீறி இந்த விஷயங்கள் போகும்போது ராமதாஸருக்கு கோபம் வருது. அன்புமணியோட ஆட்டத்தை வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு எங்க குறைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. எனக்கு அன்புமணி அடுத்த லெவலில் அவர் ஃபேமிலி இருக்கவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்தாரு. அங்கே ஃபேமிலியோட டெசிஷனாக மாறுது அது அப்படின்றது. இந்த கட்சியை உருவாக்குனது ராமதாஸ் அவருன்றது அவருக்கு தெரியும். அதனால தான் ஏறும்போது ஐயா வழின்னு சொல்றது. ஆனால் அவர் சொல்ற எதையும் செய்யறது கிடையாது. இப்போ பொருளாளர் பாமகவுடைய பொருளாளர் பேச நம்ம ஆடியோ வந்து பார்த்தோம். அதில் வந்து அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, முதல்ல நம்மளுக்கு ஐயா தான் நம்மளுக்கு சரி ஐயா வச்சு எப்படி கட்சி வளர்ப்பீங்க? அதாவது அன்புமணி அவர்கள் தான் கூட்டத்துக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து வச்சதாக ஒத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா? இவர் தான் ஃபோன் பண்ணி எல்லார்ட்டையும் வேணாம் போகாதீங்கன்னு சொல்லியிருக்காருன்றதை ஒத்துக்கிட்டாங்க. தான்ன்ற எண்ணம் ரொம்ப அகங்காரமா அது மனசுக்குள்ள உட்காந்துடுச்சோ. அதே ஏன்னா சமயம் அந்த மேடையிலேயே முதல் நாள் நீங்க அந்த சித்திரை திருவிழா மாநாட்டே அவர் பேச்செல்லாம் நீங்க கவனிச்சே தெரியும். கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 2 பேர் வேணா ஜி.கே. மணி கூட கொஞ்சம் தலைவராக இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு அன்புமணி வெளியே சைலண்ட் ஆகணுமா இல்ல ராமதாஸ் சைலண்ட் ஆகணுமான்னு கேட்டா ஆக்சுவலா அன்புமணி தான் வெளியே போகணும்னு சொல்லுவாங்க. அதுதான் ராமதாஸ் கோவம். நான் உன்னை நம்பி கொடுத்தல கட்சியை, நீ வந்து வீக்காக்கிங் தானே இருக்கிற, ஸ்ட்ரென்தன் பண்ணலன்றது அவரோட கோவம். 2014 நினைக்கிறேன் மாற்றம் 2016 அந்த கேம்பெயின் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ராமதாஸ் அப்படின்ட்டு கொண்டு போனாங்க. அந்த விஷயம்லாம் அந்த 10 இயர்ஸா வந்து அன்புமணி தான் வந்து ஒரு லீடரா ஒரு ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியா கொண்டு வந்து செஞ்சது எல்லாமே இது ராமதாஸோட ஆசை. ஓகேங்களா? அதுதான் ஃபைனலா நடந்தது. ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா, தன் கை மீறி இந்த விஷயங்கள் போகும்போது ராமதாஸருக்கு கோவம் வந்து. இப்போ இந்த சைடு என்ன பிரச்சனைனா, நான் தானே ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி, நான் தானே விஷயங்களை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன், பார்ட்டியை நான் தானே பார்த்துக்கணும், என் கண்ட்ரோல்ல பார்ட்டி இருக்கணும் அப்படின்னு இவர் எதிர்பார்க்குறாரு. ஓகேங்களா? இவருக்கு என்ன அப்படின்னா, நான் ஒரு கட்சி இப்படிதான் கொண்டு வந்திருக்கேன், நீங்க திடுதிப்புன்ட்டு மாத்தினா எப்படி, என்னோட முடிவுகளுக்கு வேணும், இது முடிவுகளை பேஸ் பண்ணி நீங்க செயல்படுங்க அப்படின்றது இவரோட எண்ணம். அது சின்ன லெவல்ல இருந்து அது இந்த 24 எலெக்ஷன் அப்போ விடிஞ்சு அவங்களோட இவங்க பிஜேபியோட போய் சேர்ந்தது. அவருக்கு வந்து முன்னாடி நைட் வரைக்கும் வந்து ஏடிஎம்கேன்ற நேச்சுரலான ஒரு கூட்டணி இயற்கையா இருக்கு அப்படிங்கிறத எப்போதுமே அதை பார்க்கக்கூடியதுதான். கன்ஃபியூஷன் இல்லாம ஓகே பாமக ஏடிஎம்கேவோட தான் கூட்டணி வைக்கும் அப்படிங்கிறத இயற்கையா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய. அது மீறி போகும்போது உள்ள வந்து வெடியுது. இது ஒரு பக்கம் போகும்போது உட்கட்சியில வந்து பவர் சென்டர் யாருன்ற கேள்வி வருது. யாருக்கு எத்தனை பேர் ஆதரவு இருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாளடைவில் அவங்களுக்கு தெரிய வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சித்திரை திருவிழா நடத்துறாங்க, அங்க வந்து எந்த மாதிரி மேடையில யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அங்க இவரை அன்புமணியோட ஆட்டத்தை வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு எங்க குறைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. எனக்கு அன்புமணி அடுத்த லெவலில் அவர் ஃபேமிலி இருக்கவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்து அமைச்சாரு. அங்க ஃபேமிலியோட டெசிஷனா மாறுது அது அப்படின்றது. அப்போ அதுக்கு முன்னாடி அவர் பையனை கொண்டு வருமோ அது தெரியலையா, என்ன உணரலையான்னு தெரியல. இப்போ இங்க மாறும்போது தான் அவர் உணர ஆரம்பிக்கிறாரு. அவர் பெரிய உணர ஆரம்பிச்சு சரி என்ன பண்ணுவார், இவங்களோட பவரை கொஞ்சம் டேக்கிள் பண்றதுக்காக அவரோட பொண்ணு வழி மகனை வந்து பேரனை வந்து உள்ள கொண்டு வர. இந்த மேட்டர் கரெக்டான மேட்டர் பேசுனீங்க. என்னன்னா கையை மேல ஸ்டேஜ் மேல ஏறும்போதுமே அன்புமணி அவர்களோட கையை பிடிச்சி அவங்க ஏறல, அவங்க பேரன் கையை பிடிச்சி தான், பொன்வழி பேரன் கையை பிடிச்சி தான் வந்து மேலே ஏறினாங்க. அப்பயே எல்லாரும் என்ன ஏதோ தள்ளி வச்சு பார்க்குற மாதிரியே இருக்கு. ஏன்னா அந்த நிகழ்ச்சி முழுக்க தள்ளி வச்சு பார்க்குற மாதிரியே இருக்கு. அந்த நிகழ்ச்சி முன்னாடியே விடிஞ்சது. இப்போ அந்த இளைஞரணியோட தலைவர் செயலாளர் அந்த போஸ்டிங்க்கு விஷயம் வரும்போது தான் அது விடிஞ்சது. ஒரு அவங்களோட கட்சியோட மீட்டிங்லேயே ஓப்பனா இதை வெளியே கொண்டது யாருன்னா அன்புமணி. தலைவர் அறிவிச்சிட்டாரு. சரி அந்த நேரத்தில் அமைதியா இருந்து பின்பக்கம் பேசிக்க வேண்டியதான், அப்படிதானே பேசினீங்க இத்தனை வருஷமா. அங்கதான் அங்க பிரேக்கேஜ் வருது. ஆக்சுவலா வெளி உலகத்துக்கு பிரேக்கேஜ் பண்ணார் அன்புமணி. அது உடஞ்சது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வருது. அவர் இருக்கணும்னு ராமதாஸ் அவர் சொல்றதும், அவர் இருக்கக்கூடாதுன்னு இவர் சொல்றதும், அதே மாதிரி வந்து இவருக்கு ஃபேவரா சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே வந்து ராமதாஸ் அவர் வந்து கட்சி விட்டு தூக்குறதும், கட்சியோட தலைவர் நான் தான், நிரந்தர தலைவர் நான் தான், நிறுவன தலைவராக இருந்தவங்க நிரந்தர தலைவர் நான் தான் அப்படின்னு அவர் அறிவிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுக்கு பேக் எண்ட்ல வந்து அன்புமணி வந்து சைலண்டா சில வேலைகளும் பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு பவர் வேணும், அந்த கட்சி அவர் கண்ட்ரோல்ல இருக்கணும்ன்றது எண்ணம். அதே சமயம் வந்து இந்த கட்சியை உருவாக்குனது ராமதாஸ் அவர்ன்றது அவருக்கு தெரியும். அதனாலதான் ஏறும்போது ஐயா வழின்னு சொல்றது. ஆனா அவர் சொல்ற எதையும் செய்யறது கிடையாது. அதாவது இப்ப பொருளாளர் பாமகவுடைய பொருளாளர் பேச நம்ம ஆடியோ வந்து பார்த்தோம். அதுல வந்து அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்க எதுக்கு அங்க தோட்டத்துக்கு போனீங்க, உங்களை போக சொன்னாங்களா? இல்லைங்க ஐயா போதுமா, தலைவர் இல்லாம என்ன பண்ண போறீங்க? ஜி.கே. மணி தான் பிரிக்கிறது யாருன்னு தெரியுதுங்களா? ஜி.கே. மணியோட பேரையுமே அதான் ஜி.கே. மணி தான் வந்து 2 பேரையும் பிரிக்கிறது. எனக்கு இந்த அம்மா கூட சேர்ந்த கோஷ்டி தான் வந்து கட்சி பிரிக்கிறாங்கன்னு தோணுது. ஆடியோ கேட்கும்போது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. அந்த அன்புமணி கிட்ட வந்து ஐயா நீங்க போதும்,
ஐயா போதும் ரிட்டையர் ஆகட்டும், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு வந்து மெருகேத்தி இது திமுக நடந்தது தான். அது அன்னைக்கு டேட்டுக்கு மூத்த தலைவர்களாக இருந்த திமுக மூத்த தலைவராக இருந்தவங்க யார் வந்து கலைஞருக்கு அடுத்ததாக கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணது வந்து இவங்க தான். இவங்க எதுக்கு செஞ்சாங்கன்னா, இவங்களுக்கு யார் தோதா இருப்பாங்க லீடரா அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ்னஸ் தான். இவங்களும் ஒன்றும் வந்து தேசத்துக்காக தான் செய்யல, யாருக்கு இவங்க யாருக்கு செட் ஆன பெட்டரா இருப்பாங்க லீடரா நமக்கு அப்படின்றது சூஸ் பண்ணி தான் இவரை கொண்டு வந்தாங்க. அதை அவரும் கல்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டார். அப்படிதான் அதை பார்க்கணும். அது வந்து இதே தான் அங்க வந்து ஒரே பையன்ற பட்சத்துல அது மாறுது. நான் உங்க கொட்டத்தை அடக்குறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை இறக்கினான்னு அது ஒக்காவல. அவர்கிட்ட அந்த ஆராயில கொண்டு வரும். ஏன்னா வந்து இவரை பிராண்ட் பண்ண விதம், இவருக்கு செலவு பண்ண விதத்துல அவ்வளவு பண்ணாங்க. இன்னைய வரைக்கும் நம்ம சொல்றோம்ல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிற அவ்வளவு பெரிய பிராண்டிங்னா அது அவ்வளோ பெரிய லேபிளா கிரியேட் ஆகும். லேபிளா ஓட்டா அது கன்வெர்ட் ஆகலனாலும் எல்லார் மைண்ட்லயும் அது ஞாபகத்துல இருக்கு. புரியுது. அது அந்த அளவுக்கு பிராண்டிங் வந்து மூணாவது வந்து ஆக்சுவலா எனக்கு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 2 பேர் வேணா ஜிகே மணி கூட கொஞ்சம் தலைவராக இருக்குன்னு நான் சொல்லுவேன் சார். ஓகேங்களா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்க சார், அது மக்களுக்கானது ஃபைனலா. ஒரு குடும்பத்துல இருக்கவங்க தான் இருக்கணும்ன்ற இது வந்து நான் வந்து என்னதான் இவ்வளவு நேரம் நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம். எனக்கு நான் பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா 2 பேரும் வேணான்று. அவர் வந்து ஃபவுண்டரா இருக்கட்டும், நீங்க ஆல்ரெடி தலைவரா இருந்தீங்க, நீங்க வந்து ஒண்ணு கொள்கை சைடு போங்க, இல்லைன்னா வந்து சிஎம் கேண்டிடேட்டா கூட இருங்க, கட்சியை வழி நடத்தாதீங்கன்ற. கட்சியை வழி நடத்தாதீங்க. புரியுது. ஏன்னா அதாவது அன்புமணி அவர்கள் தான் கூட்டத்துக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து வச்சதாக 9 பேர் மட்டும் தான் வந்திருக்காங்க. தடுத்தது வந்து ஒத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா. இவர் தான் ஃபோன் பண்ணி எல்லார்ட்டையும் வேணாம் போவாதீங்கன்னு சொல்லியிருக்காருன்றதை ஒத்துக்கிட்டாங்க. அந்த ஆடியோலையுமே சொல்லிப்பாங்க, மேம் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது மேம், தெரியாது, அதெல்லாம் மேலெடுத்து விவகாரம். இங்க ஜிகே மணி பல வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு, தலைவரை காலி பண்றதுக்கு என்னென்ன விஷயமோ எல்லாமே. எனக்கு என்னமோ ஜிகே மணிக்கும் இந்த அம்மாக்கும் ஒத்து வராதுன்னு தோணுது. இந்த அம்மா பண்ற வேலையை ஜிகே மணி கண்டுபிடிச்சு ஸ்மெல் பண்ணிருப்பாரு. அதனால அந்த அம்மா வந்து அந்த நரேஷனை செட் பண்றாங்கன்னு தோணுது. இவருக்கு இருக்கிற அரசியல் ஞானம் 10ல் 1 பங்கு கூட அந்த அம்மாக்கு இருக்கிற மாதிரிலாம் தெரியல. அந்த அம்மா பேச்சை கேட்கறது வச்சுதான் சொல்றாங்க. அவங்களுக்கு எப்படி பொருளாதார போஸ்டிங் கொடுத்தாங்க, அவங்களுக்கு என்ன அந்த கெப்பாசிட்டிலாம் நமக்கு பர்சனலா தெரியாது. ஆனா அவங்க பேசின ஒரு சொல்லுவாங்களே, ஒரு மனுஷன் பேசும்போது நமக்கு கெப்பாசிட்டின்றது ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். அவங்க பேச வச்சு ஒரு நெரேட்டிவ், சீப்பான நெரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு தான் புரியுது. இவங்க தான் வந்து சொல்றதுல ஜிகே மணி மட்டும் குத்தம் சொல்றா பரவாயில்ல. சொல்லும் போது வந்து ஐயா இருந்தா போதுமா, தலைவர் வேணாமான்னு சொல்லும் போது ஐயா வேணான்றதுதான் ஒரு மறைமுகமா அவங்க சொல்ல வராங்கன்றது எனக்கு புரியுது. அப்போ யார் பிரிக்கிறது தான் உள்ள இருக்கவங்க தான் பிரிக்கிறாங்க. ராமதாஸ் அவர் வந்து ஒரு எந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளுறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்றது. ஏன்னா இப்போ ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு கட்சியை எல்லாத்தையுமே வழி நடத்தின ஒருத்தர், நீங்க அதை வீட்டுல கூட பார்க்கலாம். ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வந்து கம்பீரமா வீட்டையே ரூல் பண்ண ஒருத்தர், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எப்படி மாறுது, அவரை வந்து ஒரு எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு பார்க்கும்போது, ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல கூட எப்படி ட்ரீட் பண்றாரு, அது நாளடைவில் அவங்களுக்கு உடையும். இன்னும் இவர் வந்து ஒரு கோட்டையே உருவாக்கி வச்ச ஒரு எண்ணத்துல இருக்கிற ஒரு நபரை வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கான வெளிப்படுதாங்க. இன்னும் மன வருத்தமான விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேரோட சண்டையில அந்த கட்சின்னு ஒண்ணு இருக்கு, அந்த அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன இருந்தாலும் ஒரு சமுதாயத்தை சார்ந்ததா கூட இருக்கட்டும், அங்கே இருக்கவங்களும் மக்கள் தான். இவங்க எல்லாருமே ஒரு சொப்பு சாமானா போயிட்டாங்களோன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அது மாநாட்டில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, இவங்க வந்து அனைத்து சமூகத்துக்கானதுன்ற மாதிரி தான் உருவாக்க பார்த்தாங்க. அது அமையல அந்த மாதிரி. இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணின விஷயங்களை வந்து அன்புமணி சொன்னார். அதாவது அந்த பழைய புராணங்கள்லாம் வந்து சும்மா கதை அவுத்து விட்டு கூட நடுநூறில் வந்து ஐயாவை பற்றி ஒரு 2 வார்த்தைகளை பேசி இப்படிதான் வந்து அதை கட்டமைச்சிருந்தாங்க. அதை வந்து அப்படியே வெளிப்படுத்திட்டு போயிட்டார். ஆனா அங்க இருந்த ஆடியன்ஸ் அதுக்கு ஃபேவரபிளா இருந்தாங்கன்னா கேட்டா கிடையாது. அது இசைவு வரல, அந்த இசைவு வரல. புரியுது. ராமதாஸ் ஐயா வந்து ஒரு ஹீரோவா காட்டணும், படத்துல இருக்க ஒரு ஹீரோவா காட்டணுன்றது தான் அன்புமணியோட ஐடியா. அவர் சொல்றதை அப்படியே செய்யணுன்றது ஐடியா கிடையாது. நான் தலைவரா இருக்கேன், அதாவது திரு அன்புமணி நான் தலைவரா இருக்கேன், ஐயா சொல்றதை நான் செய்யறேன். ஏன்னா ஃபேஸ் ஆஃப் பாமக அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் தான். அவர்களை தவிர்த்துட்டு அவர் வழி நடக்கும் அன்புமணி அப்படின்னா அது எந்த வகையில போய் நியாயமா? இன்னைக்கு கட்சியில பதவியில இருக்கவங்க எல்லாருமே மேக்ஸிமம் அன்புமணிக்கு ஃபேவரபிளா இருக்கும் போது அந்த ஃபேவரிசம் வந்து இவருக்கு இல்லாதப்போ இவர் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் போஸ்டிங் விட்டு தூக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போறது நான் பாக்குறேன். எங்கன்னா யாருக்கு ராமதாஸ் ஐயா தான்தான்ற எண்ணம் ரொம்ப அகங்காரமா அது மனசுக்குள்ள உட்காந்துடுச்சோ. ஏன்னா அந்த மேடையிலேயே முத நாள் நீங்க அந்த சித்திரை திருவிழா மாநாட்டிலேயே அவர் பேச்செல்லாம் நீங்க கவனிச்சே தெரியும். நான் தான்டா என்னதான் நீங்க வழிபடணும், என்னதான்டா கடவுளா கும்பிடணுன்ற ஒரு ரேஞ்சுக்கு அவர் போயிட்டாரு. ஆனா ராமதாஸ் ரொம்ப வெளிப்படையா நிறைய விஷயங்களை பேசுற மாதிரி நமக்கு தெரியுது. ஒரு குமுறல் தான் சார். இப்போ மெயின் குமுறல் என்னன்னா, நிர்வாகிங்க அவர் கண்ட்ரோல் இல்லைன்றது தெரிஞ்ச உடனே அவருக்கு இன்னும் பிரேக் ஆயிட்டாரு.
உள்ளதான் 9 பேர் தான் வந்திருக்காங்க. உள்ளதான் கண்ட்ரோல் இல்லைன்னு பார்த்தா கட்சியே நம்ம கண்ட்ரோல் இல்லையடா. அது அவருக்கு ரொம்ப லேட்டா புரிஞ்சிருக்கு. இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு எத்தனை மேடைகள் எத்தனை போராட்டங்கள் பண்ண ஒரு மனுஷன் 9 பேர் தான் வந்திருக்காங்க போது அது எவ்வளவு பெரிய ஆதங்கமா இருக்கும். கண்டிப்பா வேதனை தான் சார். யாருக்கா இருந்தாலும் வேதனை தான். அது இப்போ என்ன பண்ணணும், அவரோட இடத்துல வந்து இது நான் வந்து அவருக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒன்றும் வயசு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வெளியிருந்து பார்க்குற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அன்புமணி took the control of the party. நம்ம அதை இன்னைக்கு அதை ஏன்னா அதுக்கு வழி விட்டது இவர் தான். 2014 இருந்து அதுக்கான பிளான் பண்ணதே இவர் தான். இப்போ அதை குறை சொல்லி இப்போ இவரோட முடிவே அப்போ கொஸ்டின் பண்ற மாதிரி ஆகுது. ஆனா அவரும் சொல்லிட்டாரு மார்ல பாஞ்சிடுச்சு அப்படி. அந்த டெசிஷன் எடுத்ததும் இவர் தான். ஓகேங்களா. ஸோ ப்ராப்ளம் என்ன, இப்போ நம்ம இது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, அதிகபட்சம் அவர் வந்து ஒரு செட் ஆஃப் இதுதான் வந்து உங்கள் கொள்கைகள்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்க கொள்கைகளை வந்து ரிவைஸ் பண்ணி இதுதான் கொள்கை, இதுக்கப்புறம் நான் இருந்தாலும் இல்லைனாலும் இதை பேஸ் பண்ணி தான் இந்த கட்சி பயக்கணும்னு அவர் ஒரு ஃபவுண்டராக சில விஷயங்களை செஞ்சு வச்சுட்டு he should take a break. ஓகேங்களா. அதுதான் வந்து அந்த கட்சிக்கு ஆக்சுவலா ஹெல்தி. இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு அன்புமணி வெளியே சைலண்ட் ஆகணுமா இல்லை ராமதாஸ் சைலண்ட் ஆகணுமான்னு கேட்டா, அரசியல் அதாவது ஞானம் இருக்கிறவங்க ஆக்சுவலா அன்புமணி தான் வெளியே போகணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவரோட தலைமை வேற இவரோட தலைமை என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா. ஓகேங்களா. பட் அடுத்த லெவலுக்கு இப்போ ராமதாஸ் ஐயாவே காலமுழுக்க கட்சியை எடுத்துட்டு போக முடியாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல யாருக்காவது ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஹேண்ட் ஓவர் பண்ண ஒருத்தர் சரியில்லைன்னு இப்போ ஃபீல் பண்றாரு. இல்லையா உங்ககிட்ட அந்த அதிகாரம் இருந்திருந்தா, இப்போ அதிகாரம் இருந்திருந்தா மேபி இப்பயே கூட நீங்க ஆளை மாத்திடலாம். இப்போ ஆளை மாத்துறதுக்கு அதிகாரமும் இல்லை. அவர் ஆல்ரெடி டேக் ஓவர் பண்ணிட்டார். டேக் ஓவர் பண்ணதை உங்களால் மாற்ற முடியாது. இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போறதுன்றது அவங்க தான் ஆக்சுவலாக அது முடிவு பண்ணணும். நான் சொன்ன மாதிரி வந்து ஹி டேக் அ பிரேக். அதுதான் ப்ராக்டிக்கலாக ஒரே பாசிபிலிட்டி. கூட்டணிக்காக குடும்பத்துக்குள்ள இந்த அளவு சண்டை அப்படிங்கிறது, அதாவது கட்சியில சண்டை வரலாம். ஐ மீன் கட்சியா பார்க்கும்போது சண்டை, இந்த பாட்டிலால் பாட்டிலை தூக்கி அடிச்சுட்டாங்க அப்படிங்கலாம் பார்க்கும்போது என்ன எந்த அளவுக்கு ஒரு 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 விஷயத்த மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வருது. இல்லை எனக்கு என்னமோ அது குடும்பத்துக்குள்ள ஒரு டாக் போயிட்டு இருக்கும்போது நடந்த விஷயமா தான் தோணுது. புரியுது. அவர் பாட்டிலை தூக்கி அடிச்சாரா இல்லை என்ன ஏதாவது சாப்பிட்டு அந்த பொருளை தட்டி விட்டாரா, நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு ஆவேசத்தோட வெளிப்பாடு ஏதோ பண்ணி சாப்பிட்டு சாப்பாடை தட்டி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அவரை சரக்கு அடிச்சிருந்த பாட்டில தூக்கி போடாரா, நம்ம குடும்பத்தோட உட்காந்து சரக்கு அடிச்சிருந்தா அதை தூக்கி போடாரான்னு கூட நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு இருக்கு. சாப்பிடும்போது சாப்பாடு வேணாம்னு சொல்லி தட்டி விடு, அந்த மாதிரி ஒரு பேசிக்கா கூட அதை புரிஞ்சுக்கலாம். இல்ல எக்ஸ்ட்ரீமா போயிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பாட்டில தூக்கி அம்மா மாடி சரக்கு அடிச்சுட்டு அந்த பாட்டை தூக்கி அம்மா மேல போட்டதாகவும் புரிஞ்சுக்கலாம். ஆனா அது நம்ம எடுத்துக்கிறோம், அதை நம்ம ஒதுக்கி வைப்போம். பிரச்சனை என்னன்னா குடும்பத்துல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது தான் ப்ராப்ளம். அது தெரியுது நமக்கு. அதை அவங்க பேசி சார்ட் அவுட் பண்ண முடியலன்றது அதுதான் வெளியே வந்திருக்கு. ஆனா இப்ப இருக்க சூழல்ல வந்து விசிகேக்கு இருக்கக்கூடிய வலுவும் விசிகேக்கு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு, அதுதான் ராமதாஸ் கோவம். நான் உன்னை நம்பி கொடுத்தல கட்சியை, நீ வந்து வீக்காக்கின்னு தானே இருக்கிற, ஸ்ட்ரென்தன் பண்ணலன்றது அவரோட கோவம். ஓகேங்களா. அவருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது தப்பு கிடையாது. அவருக்கு எல்லா தார்மீக உரிமையும் அவருக்கு இருக்கு. ஓகேங்களா. ஆனா அதுக்காக கட்சியை வந்து பந்தாடக்கூடாது. கட்சின்றது பொது. தனி மனிதனுடைய குடும்பம் அப்படிங்கும் போது அது வந்து ஒரு 4 செவத்தை தாண்டி 2 இடத்துக்கு போகும். ஆனா ஒரு அரசியல் குடும்பம் அப்படிங்கும் போது எல்லா இடத்துலயுமே பரவலா பாதிப்பு. அதனால எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கு. புரியுது. எல்லாருக்குமே, அவங்க கட்சியில் இருக்கிற எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து அப்பா வந்து நீக்கிறாரு, பையன் வந்து திருப்பி சேர்க்கிறாங்கன்றப்போ அந்த நிர்வாகியோட மனநிலைமை என்ன இருக்கும்? நிர்வாகினோடனே ஞாபகம் வருது ஜிகே மணி செயல் தலைவர்ல ஒரு சமீபத்தில் அவர் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்க்க முடிஞ்சது. நீங்கள் எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிருக்கீங்க, நான் 2 பேரும் சேரணும் தான் ஆசையாக இருக்கேன், 2 பேரும் சேரணும், எப்படியாவது ஒரு வகையில் அவங்கள பேச வச்சிடலாம் அப்படிங்கிற முடியல. உடஞ்சிட்டார் அவர், உடஞ்சிட்டார். துறைக்கும் அரசியலுக்கும் இருக்க மெயின் வித்தியாசமே அதுதான் சார். கட்சியிலேருந்து முதல்ல இந்த பிரச்சனை முத்தும் போதே வெளியே தூக்குன அந்த லேடி ஒருத்தங்க தூக்குனாங்க, பொருளாளர் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், தீபா. அந்த லேடி தான் ஃபர்ஸ்ட் ராமதாஸ் அவர் தூக்குனாரு. ஏன்னா இதுதான் ஆட்டம் போடுதுன்ட்டு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தூக்குனாரு. கரெக்டாக. ஆமாம் ஆமாம். நான் லெட்டர் கொடுத்தா தான் செல்லுன்னு இவர் சொல்லிட்டாரு. அது ஒரு விஷயம். என்ன பாயிண்ட்னா இது வந்து இவங்க கட்டமைக்கிறது. ஓகேங்களா. அவருக்கு நீட் இருக்குமான்றது தான் கேள்வி. ஓகேங்களா. அவரோட குரு கிட்ட வந்து இவர் வந்து அவரு கூட டிராவல் பண்ணிட்டு வந்தவருங்கும் போது அந்த டிராவலுக்கும் இந்த டிராவலுக்கும் பார்த்துருப்பாரு, முன்னாடி மாரி இந்த ஒரு அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரி புலம்புல இருந்திருக்கும். அது வந்து ராமதாஸ் அவரை நோட் பண்ணி இருந்திருப்பார். ஓகேங்களா. நோட் பண்ணாம இருந்திருக்கும். ஏன்னா ரிவ்யூ தானே, எல்லாத்தோட ரிவ்யூ தானே. கண்டிப்பா. ஓகேங்களா. அதுக்கு என்ன இருந்தாலும் பொறுப்பு யாரை ஏத்துக்கணும்னா, யார் உண்மையிலே இப்ப தலைவரா இருக்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். அப்ப அந்த வகையில இப்ப பொறுப்புல இருக்கவர் வந்து மேல வந்து ராமதாஸ் அவர் குற்றம் சொல்றாரு. இப்ப இவர் வந்து ஜிகே அவர் வந்து 2 சைடும் போறது வந்து 2 சைடும் ஓதுறாருன்னு சொல்றத விட 2 சைடும் புலம்புலது.
இப்போ இவர்கிட்ட 2 பேருமே பார்த்து வளர்ந்தவங்க, இவரும் பார்த்து வளர்ந்தவர், அவர் அவரை பார்த்து இவர் வளர்ந்துருப்பாரு. இப்போ இவர்கிட்ட போயிட்டு அப்பா கிட்ட சமாதானம் போறதுக்கு வழி பேசும்போது, ஆமாப்பா அப்பா புரிஞ்சுக்காம பேசுறாருப்பா, ஓப்பனா பேசுறாரு, என்ன பண்றதுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து ஒரு நல்ல தலைவருக்கு தெரியும் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு. ஆனா இது அதை தாண்டி போயிடுச்சுன்றதுதான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ.